Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸஸ் செல்ஃப் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோட் உண்மையிலேயே நல்லாவே இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வீக்கெண்டுங்கிற காரணத்தினால நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆபீஸ் லீவு. சோ அதனால மரியை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருப்பான். அண்ட் மரி ஒரு பூனையை பார்த்துட்டு அதை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா தொடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த பூனை கிட்ட நீ இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படிங்க மரியும் போயிட்டு அந்த பூனை கிட்ட இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. அண்ட் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பான். ஃபர்ஸ்ட் அந்த பூனையை வந்துட்டு ஒரு சிக்னல் மாதிரி விடணும். அந்த சிக்னல் விடுற வரைக்கும் அந்த பூனை கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்க. உடனே இந்த பூனையும் வந்துட்டு மரியோட கையை நக்கி பாக்குது. அண்ட் உடனே அந்த பூனையை எந்திரிச்சு உட்கார இதுதான்ப்பா சிக்னல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உடனே மரியும் வந்துட்டு அந்த பூனையை பெட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, உண்மையிலே இந்த பூனையை தொடரப்ப ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம மரி வந்துட்டு மியாவ் அப்படின்னு சொல்லிடுவா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவன் பிசாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போறாங்க. நம்ம ஹீரோ தான் லைப்ரரி கூட்டு போறான். ஆக்சுவலா நம்ம மரி வந்துட்டு ஜாப்பனீஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறால. சோ லைப்ரரியில கொஞ்சம் கிட்ஸ் புக்லாம் இருக்கும். சோ அந்த புக்கெல்லாம் வந்துட்டு மரிக்கு சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். அண்ட் உள்ளுக்கு போனோனே இந்த லைப்ரரியோட அட்மாஸ்பியர்ங்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு மரிக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்ஸ் செக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, எது கிட்ஸ் செக்ஷனா, அப்ப நீ எனக்கு கிட்ஸ் புக் தான் வந்து எடுத்து தர போறியா அப்படிங்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். பட் மரி வந்துட்டு நான் சின்ன பிள்ளைங்க புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு இருப்பா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போவான். ஆனா அங்க போன உடனே மரிக்கு வந்துட்டு பூனை புக் மேல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன புக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, இது ஆக்சுவலா பூனைங்களை பத்தி இருக்காது. சோ பூனைங்களை வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்க. எனக்கு இந்த புக்கை வாசிச்சு காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த புக்கை உனக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். உடனே மரியும் நிறைய புக்கை போய் எடுக்க போயிடுவா. உடனே நம்ம ஹீரோ தான் ஓகே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க லைப்ரரியன்ட்ட அந்த புக்கை கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த லைப்ரரியனும் நம்ம ஹீரோவும் முன்னாடியே தெரிஞ்சிருக்க போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஈச்சிச்சோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க அப்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லைப்ரரியனும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஈச்சிச்சோ வந்துட்டு யாருப்பா அந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இதோட ஃப்ரெண்டு வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா ஜப்பான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்காண்டி தான் லைப்ரரி கூட்டிட்டு வந்ததாகவும் நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனை பத்தி நம்ம மரிக்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் இப்படிலாம் நடிக்கணும், இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பான். அண்ட் உடனே அவளுமே வந்துகிட்டு கொஞ்சம் ஜப்பான்ல பேச ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி அவளோட லாங்குவேஜ்ல பேச அந்த ஈச்சிச்சோக்கு வந்துட்டு இது என்னப்பா லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் நான் எந்த வகையிலும் கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே இந்த ஈச்சிச்சோவும் அவளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப வந்துட்டு நம்ம மரிய சான்னு சொல்லி கூப்பிடுவான். என்னப்பா அது சான் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரி வந்து ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோவும் விளக்கம் கொடுப்பான். ஆக்சுவலா சானுங்கிறது வந்துட்டு எங்கரா இருக்க ஒருத்தவங்கள வந்து மரியாதை கொடுத்து கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லவும், ஓ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா, அப்ப நான் ரெஸ்பெக்ட பத்தி நான் ஒரு புக்ல படிச்சேன், உடனே இவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை போடுறா. பட் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை போல இருக்குது. கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை. அண்ட் உடனே இந்த ஈச்சிச்சோவும் என்னப்பா டப்புன்னு இப்படி பேசிட்டா, நீ தான் சொல்லி கொடுத்த இந்த மாதிரி சொல்ல சொல்லி உனக்கு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஈச்சிச்சோ வந்து நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பா. நான் எதுவும் பண்ணலப்பா, இதுக்கான காரணம் நான் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுவும் கரெக்ட் தாங்கிற மாதிரி அந்த லைப்ரரியன் சொல்லுவாங்க. சரி உன்னோட கார்டத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த லைப்ரரி கார்டை வந்து ஈச்சிச்சோ கேட்க, உடனே நம்ம ஹீரோ எடுத்து கொடுப்பான். அதுல வந்துட்டு நம்ம ஹீரோட அட்ரஸ் இருக்குமா, அதை பார்த்துட்டு ஓ நீ இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கியா, நானும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லைப்ரரியன் சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்துட்டு என் வீட்டை வந்து சாப்பிடணும், நம்ம ரெகுலரா மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈச்சிச்சோ சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த ஈச்சிச்சோக்கு வந்து மரி ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கவும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பரவாயில்லையே எப்படியோ மரி வந்துட்டு அவளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிச்சிடறான். அந்த டைம்ல பார்த்து மரி வந்துட்டு கையில ஒரு எடுத்துட்டு வரா. என்னன்னு பார்த்தா சிடியை தான் எடுத்துட்டு வரா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா, என்னப்பா அது சிடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு, இது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ட்ரையல் பண்ணி காமிப்பான். இது எப்படி போடணும், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிடியை வந்துட்டு அந்த டிவிடியில போடுவான். அண்ட் டக்குன்னு வந்துட்டு ஆடியோ வீடியோலாம் பிளே ஆகுமா, என்னப்பா இது சவுண்ட் வருது, அந்த பிக்சர்லாம் அசையுது, என்ன நடக்குது அப்படிங்க, இது பேர் தான்ப்பா அனிமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அண்ட் ஆக்சுவலா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. பட் அதுல ஓடுற ஆடியோ தான் புரியல, ஏன்னா அது வேற லாங்குவேஜ்ல இருக்குது. உடனே நம்ம ஹீரோவும் சமைக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சமைச்சு எடுத்ததை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறான். ஆக்சுவலா வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதே
சமயத்துல இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த அனிமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த அனிமே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றது என்னன்னா, அந்த அனிமேல இருக்கிற ஒரு இடம் அவங்க கிராண்ட்பா வீட்டு பக்கத்துல இருக்குது போல இருக்குது. சோ அந்த இதை பத்தி நம்ம இப்ப ஹீரோ சொல்ல உடனே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துக்கு ஹாலிடே டைம்ல போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதை ஒரு பிளானா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அனிமேவும் முடியுது. அந்த அனிமே முடிஞ்ச உடனே டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ மேல பாஞ்சிட்டு, எப்ப அது உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுப்பா, என்னதுப்பா அது ஆக்சுவலா வந்துட்டு அந்த பொம்மைங்கெல்லாம் அசைஞ்சிச்சு, அது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கும் செம்மையா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு காசுஹிகோ ஒரே ஒரு டைம் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போக நம்ம ஹீரோ ஷாக்லயே இருப்பான். என்னதான் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா, எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த அனிமே திரும்பி போட்டு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி கேட்க நம்ம ஹீரோக்கு ஒரே பல்பா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அனிமையை போட்டுவிட உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ திரும்ப சமைக்கிறதுக்காக போயிடுவான். நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம்ல பார்த்து டக்குன்னு வந்து நிலநடுக்கம் வந்துடும். ஜப்பான்ல வந்து ஃப்ரீக்வெண்டா நிலநடுக்கம் வரும். சோ இது வந்து பவர்ஃபுல்லா இருக்குமா இல்ல வந்து ரொம்ப கம்மியான டைம்ல தான் ஓடுமா அப்படிங்கறத மொபைல்ல டேஞ்சர் சிக்னல் மூலமா அனுப்புவாங்க. சோ மொபைல்ல எந்த விதமான டேஞ்சர் சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா ஒரு பெரிய எர்த்குவேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். அண்ட் டக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து அப்படியே ஓடி வந்துடுவா. இது என்னது பாரு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்திட்டு இருக்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஜஸ்ட் எர்த்குவேக் தான், சரியா போயிடும் அப்படிங்க. டக்குன்னு வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட கண்ணை கொத்திட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சாரி கேட்பான். இந்த மாதிரி முன்னாடியே உனக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச ஜாப்பனீஸ் கறியை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் வந்து ஜாப்பனீஸ் கறி. சோ அதை வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டெசர்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டெசர்ட்ல வந்துட்டு அவங்க கிட்ட லாங் டெலிபோர்டேஷன் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அவங்களால வந்துட்டு தோத்துருக்க முடியாது, கண்டிப்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டெலிபோர்டேஷன் பவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிமிட், வெயிட் லிமிட், இதை பத்திலாம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா அப்ப மாதிரி சொல்றது என்னன்னா, அந்த சின்ன குழந்தை, ஏன்னா அந்த சின்ன குழந்தை வந்து பவர்ஸ்லாம் யூஸ் பண்றத பார்த்தாலும் அது ரொம்ப டேஞ்சரா தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு பாவமா இருக்கா, அவளை கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைய பத்தி பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே போயிட்டு பெட்ரூம்ல படுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பிக்சர் புக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பிக்சர் புக்ல எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிடுவா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட கிராண்ட்பா ஞாபகம் வரும். ஏன்னா அந்த கிராண்ட்பாவும் நம்ம ஹீரோவை இப்படிதான் தூங்க வச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறான். தூங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த டெசர்ட்ல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப ஆர்வமா கேட்பா, அந்த புக்ல என்ன நடந்துச்சு, நான் தூங்கிட்டேன், அந்த பிக்சர் புக்ல அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கான்டாக்ட் மாதிரி போடுறாங்க. இந்த கான்டாக்ட் மூலமா அவங்க லாங் டிஸ்டன்ஸ்லயும் அவங்களால பேசிக்கிட முடியும். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த அனிமே வந்துட்டு நம்ம ரெகுலரா அப்லோட் பண்றனால உங்களுக்கு இந்த அனிமே வந்துட்டு வந்து சேரணும், டக்குன்னு உங்க ஃபீட்ல வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.